நாய்ஸ் பொல்யூஷன், ஒலி மாசு. நகர வாழ்க்கையில நம்ம சூழ பல விதமான ஒலிகள் எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. ஆனா ஆரவாரம் இல்லாத கிராமத்து சூழல்ல காய்ந்த சருகு பறக்கிற சத்தம், எங்கேயோ கூவுற குயில் சத்தம் எல்லாம் தெளிவா கேட்கும். இதை அனுபவிச்சவங்களுக்கு சிட்டி லைஃப்ல எவ்வளவு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு, எவ்வளவோ மெல்லிய இனிய சத்தங்களை மிஸ் பண்றோம்னு தெரியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிறதால மென்மையான இயேசுவின் குரலை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜெபத்துல நான் பேசுறது இயேசு கேட்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அவர் பேசுறது கேட்க ஆர்வமா ஆயத்தமா இருக்கோமா? அவசர ஓட்டத்தில் நேரம் இல்லை. சுற்றி நியூஸ், பாட்டு, குடும்பத்தாரின் தேவை குரல்கள், வெளியில் ஆட்டோமொபைல் சத்தங்கள், ஃப்ரெண்ட்ஸுடைய அரட்டைகள், பாசுடைய கடினமான குரல், டாஸ்கை முடிக்க டெட்லைன் நெருங்க நமக்கு நாமே புலம்பிக்கிற புலம்பல்கள், அவ்வளவையும் தாண்டி வந்த அசதியும் சோர்வும் தூக்கமும் சூழ்ந்துக்குது. எங்க அந்த மெல்லிய குரலை கேட்கறது? நம்முடைய ஆவியோடு இயேசு பேசும்போது ஆறுதல், ஆனந்தம், பிரச்சனைக்கு தீர்வு, வழிநடத்தல் எல்லாம் உண்டு. இயேசுவே, இதுவரை உங்க சத்தத்தை மிஸ் பண்ணியிருக்கேன், சாரி. உங்க அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற ஷார்ப்பான காதுகளை தாங்க, என்னோடு பேசுங்கன்னு கேளுங்க. உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும்.